الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய தஜ்வீத் பாடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இன்றைய வகுப்பு 11வது வகுப்பாக இருக்கின்றது. நாங்கள் சென்ற எங்களுடைய பாடத்தில் குர்ஆனை ஓதுவது மாத்திரம் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் படித்த அந்த எழுத்துக்களை வைத்து குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் வருகின்ற பிழைகள் போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதற்கு முந்தின பாடத்தில் நாங்கள் நாவுடைய ஓரப்பகுதியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு எழுத்தை படித்தோம். அது என்ன எழுத்து? நாவுடைய ஓரப்பகுதியிலிருந்து வாது வாது, அதாவது நாவுடைய ஓரப்பகுதியிலிருந்து வெளிப்படக்கூடிய எழுத்தான் வாது. மிக முக்கியமான ஒரு எழுத்து. சில நேரங்கள் இந்த எழுத்தை பொறுத்தவரையில மொழியெழுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த எழுத்துல கூடுதலாக பயிற்சி பெறக்கூடிய நேரத்தில் இந்த எழுத்த மொழியெழுத்துக்கு மிச்சம் லேசாயிருக்கும். அதனால் இந்த வாதை பொறுத்தவரை வாதுக்கும் வாவுக்கும் நாங்க இந்த 3 எழுத்துக்கு பின்னால நாங்க படிக்கிறது இருக்கிற ஒரு எழுத்து வா படிக்கிறது இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாதுக்கும் வாவுக்கும் நான் அந்த எழுத்தை படிக்கக்கூடிய நேரத்தில் வழங்கப்படுத்தி காட்டுவேன். அந்த எழுத்துக்கள் எப்படி வெளிப்படுகிறது, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ற சம்பந்தமாக நான் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்று நாங்க எங்களுடைய இந்த பாடத்துல நாவுடைய ஓரப்பகுதி, அதாவது நாவுடைய இந்த ஓரப்பகுதி அல்ல, அதற்கு கொஞ்சம் முன்னால் உள்ள இந்த இடத்திலிருந்து 3 எழுத்துக்கள் வெளிப்படுது. அதைத்தான் நாங்க இன்றைய பார்க்க போறோம். ஒன்று தால், இரண்டாவது தா, மூன்றாவது தா. இந்த 3 எழுத்தும் நாவுடைய அந்த ஓரப்பகுதிக்கு சொந்தமான எழுத்துக்கள். நாவுடைய நடுப்பகுதியிலிருந்து நாங்கள் கடைசா படித்தோம். இதுதானே நாவுடைய நடுப்பகுதியிலிருந்து. அதுக்கு முந்தின பாடம் தான் நாங்கள் நாவுடைய ஓரத்திலிருந்து படிக்கும். ஓரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எழுத்தை பார்த்தோம். நாங்கள் நாவுடைய நடுப்பகுதியிலிருந்து எத்தனை எழுத்து வெளிப்படுது? நாவுடைய நடுப்பகுதியிலிருந்து எத்தனை எழுத்து வெளிப்படுது? ஐன தஃப்தரு ஐன தஃப்தரு அப்ப நாவுடைய நடுப்பகுதியிலிருந்து 3 எழுத்துக்கள் வெளிப்படுது. என்ன? ஜீமும் ஷீனும் லாமுமா? லாம். யா ஐ மும்தாஸ். யா லாம் வெளிப்படுதில்லை, இவங்களுக்கு தெரியும். யாவும் ஷீன் ஜீம். ரைட், திருத்திக்கிறோம் நீங்க இல்லைங்களா? முராஜா பண்ணல பாடத்தை. அப்ப நாவுடைய நடுப்பகுதியிலிருந்து வெளிப்படக்கூடிய எழுத்துக்கள் 3. ஒன்று யா, அதற்கு பின்னால ஷீன், அதாவது ஜீம் வெளிப்படுது. நாங்க அந்த எழுத்துக்களுக்குரிய உதாரணங்கள் நாங்க போன பாடத்துல நாங்க பார்த்தோம். இன்றைக்கு நாங்க எங்களுடைய இந்த பாடத்துல நாவுடைய நுனிப்பகுதியிலிருந்து வெளிப்படுறால், நாவுடைய நுனிப்பகுதி
ஒரு இடத்துல அந்த நாவின் நுனிப்பகுதிக்கும் அந்த ஒரு இடத்துக்கும் சம்பந்தப்படணும். சம்பந்தப்பட்டால்தான் இந்த எழுத்து வெளிப்படுது. சும்மா நாவுடைய நுனிப்பகுதியிலிருந்து வெளிப்படாது. எங்க நாவுடைய நுனிப்பகுதி என்றால் இது இதற்கு முந்தின பகுதி என்று சொல்லலாம். எங்களுக்கு இந்த பகுதியிலிருந்து இந்த நாவண்டு வச்சுக்கணும் நாங்க. இந்த பகுதி இல்ல, இந்த பகுதியிலிருந்து. அப்ப இந்த பகுதியிலிருந்து தான் வெளிப்பட போகுது. அப்ப நாவுடைய இந்த பகுதி எங்களுடைய பல் ஆரம்பிக்கிற இடம் இருக்குது. உதாரணமா நாங்க இதை பல்லுன்னு வச்சுக்கணும். எங்களோட முன்பல்லுன்னு வச்சுக்கொண்டால் பல்லு ஆரம்பிக்கின்ற இந்த இடம், இந்த இடம் அல்ல, இந்த இடம். இந்த இடத்துல இருந்து இதனுடைய மத்த எழுத்துக்கள் வெளிப்படுது. தால் வெளிப்படுது. நாவுடைய அந்த ஓரப்பகுதி இந்த இடத்துல பட்டன் சொன்னார். இன்றைக்கு நாங்க படிக்கிற தால் தா தா அந்த பல்லு ஆரம்பிக்கிற இடம், அதாவது முன்பல்லு ஆரம்பிக்கிற இடம் இருக்குதானே, அந்த இடத்துல படணும். பட்டன் சொன்னால் இந்த எழுத்துக்கள் இலேசாக வெளிப்படும். அப்ப இந்த எழுத்துக்கள் நாங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான இருக்குது. அப்ப தால் தா தா சரிதானே, நாங்க முடிஞ்சு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தாலை பொறுத்தவரையில மிச்சம் லேசான ஒரு எழுத்து, தாவும் லேசான எழுத்து, இந்த தாவும் இலகுவான எழுத்து தான். ஆனாலும் கூட கொஞ்சம் நாங்க பயிற்சி பெற வேண்டியது. தால் எப்படி, தால் எப்படி, தால் சாதாரண வெளிப்படக்கூடிய ஒரு எழுத்து. அதே போல தா எப்படி, தா தாவை பொறுத்தவரையில் அதுவும் இந்த அதாவது இலகுவான எழுத்தன் தா. அப்ப தால் தா எப்படி, தால் எப்படி, தால் சாதாரண வெளிப்படு, பிரச்சனை ஒண்ணு இல்லை. அதே மாதிரி தா எப்படி, தா சாதாரண வெளிப்படுது. அடுத்தடுத்த நாங்க என்ன செய்ய போறோம், கொஞ்சம் கூடுதலாக பிராக்டிக்கல் பண்ண போறோம். பயிற்சி பாருங்க. இந்த எழுத்து என்ன வெளிப்பு, இந்த எழுத்து, இந்த எழுத்து தா எப்படி, தாஉன், தாஉன். பாருங்க, தாவுக்கும் தா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? மொழி சொல்றதே உங்களுக்கு விளங்கும். தா நார்மலா வெளிப்படுது தா. தா பாருங்க, கொஞ்சம் தாண்ட கொள்ள கொஞ்சம் கனமான ஒரு சத்தம் கொண்டு வருது. சரிதானே? அப்ப தா நார்மலா வெளிப்படுது. தாஉன் எப்படி, தாஉன். தா இல்ல தா. பாருங்க, தா 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 சொல்லும் போது உங்களுடைய வாய் கொஞ்சம் லைட்டா ஆண்டு வர வேண்டியது. தாஉன், தா இல்ல தாஉன், தாஉன் எப்படி நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல தாஉன் என்றால் இந்த எழுத்து. நீங்க சொல்லுங்க. தாஉன். ஐவா நீங்க சொல்லுங்க பாப்போம். தா இல்ல, தாவதம் சிரிக்கத்தே இல்லை. விளங்குதா? தாஉன் எப்படி, தாஉன். அப்ப ரெண்டுக்கும் தாவுக்கும் இந்த தாவுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு விளங்குது. மொழிச்சொல் ரீதியா வித்தியாசம் இருக்குது. இது இந்த தா தாஉன் கஷ்டம் இல்ல. தாஉன் எப்படி, தாஉன். ஐவா தா. சரி சொல்லுங்க. தாஉன் ஐ தாஉன். நீங்களும் கலந்து கொள்றீங்க தானே? தா வாங்க, கிட்ட வாங்க, வாங்க. படத்து வாங்க. இது சும்மா நாங்க இது சும்மா படிக்கிறோம். நாங்க ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி தான். நாங்க சும்மா ஒரு எங்கட தா ஐவா தா. பாருங்க, இந்த எழுத்து வந்த பொறுத்தவரையில நாங்க ஆரம்பத்தில் சொல்லிக்கிறோம் ஹுரூஃபுல் இஸ்திஅலா. ஹுரூஃபுல் இஸ்திஅலா யாருக்கு சொல்றது கேளும்? ஹுரூஃபுல் இஸ்திஅலா யாருக்கு சொல்றது கேளும்? ஐவா 7 எழுத்துக்கள் இருக்குது. ஹுரூஃபுல் இஸ்திஅலான்னு உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த எழுத்துக்கள் நாங்க மொழிகின்ற போது எங்களுடைய பார்வைகள் இலவு, அதாவது எங்களுடைய சத்தம் கொஞ்சம் உயர்ந்து வர வேண்டியது. அந்த எல்லா எழுத்துக்களும் கொஞ்சம் கனமான எழுத்துக்கள், கொஞ்சம் கனமாத்தான் மொழிய வேண்டியது. அந்த எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து தான் இந்த தா. அந்த எழுத்துக்கள் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி காட்டுறேன். ஒன்று 2 3 4 5 6 7
இந்த 7 எழுத்துக்கள் தான் கொஞ்சம், அதாவது நாங்க எங்களுடைய 28 29 அந்த எழுத்துக்கள்ல கொஞ்சம் கனமாக மொழிய வேண்டிய எழுத்துக்கள் இந்த 7 தான். அதுல ஒரு எழுத்து தான் நாங்க இங்கே படிக்கிற இந்த தா வருது. சரிதானே? தாஉன் தாஉன். நீங்க சொல்ல அப்துல்லா, நீங்க சொல்லுங்கம்மா. தாஉன் தா 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 இல்ல, தாண்டால் பாருங்க தா தா தா. நீங்க சொல்லுங்க. ஐ பாரக்கல்லாஹ் ஃபீக். அஸ்மா சொல்லுங்க. ஐ பாரக்கல்லாஹ். நாம் நீங்க தா எப்படி? ஐவா தா தா கொஞ்சம் காணாம வரணும். நீங்க சொல்லுங்கம்மா. ஐவா நீங்க சொல்லுங்க. தா இல்ல தா கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், பழகணும். சரிதானே? ஒரு அடியே வராது, சில நேரங்கள்ல கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். அப்ப தா தாஉன். சரிதானே? தால் தா தா இந்த மூன்றும் ஒரே இடத்தில் வெளிப்படக்கூடிய எழுத்துக்கள். ஆனால் கொஞ்சம் ஒவ்வொன்றுக்கு மொழிச்சல் ரீதியா. ஐ பாரக்கல்லாஹ். அப்ப சாதாரண மொழியில நாங்க தாவுக்கு நாங்க சில உதாரணங்கள் நாங்க பார்ப்போம். அதுல ரைட் பாருங்க. வலசௌஃப பாருங்க. வலசௌஃப எப்படி? யுஅதீக. யுஅதீக இல்ல, நாங்க ஐன் யுஅதீக யுஅதீக. ரப்புக ரப்புக. இங்க பாருங்க, ராவுக்கு ஃபத்தா வந்தீங்கன்னா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆரம்பத்துல ரப்புக. ஃபதர்தா வாதும் அந்த எழுத்து எழுத்து. ஃபதர்தா ஃபதர்தா. பாருங்க. வலசௌஃப யுஅதீக வலசௌஃப யுஅதீக வலசௌஃப பாருங்க யு ஐன் தொண்டையுடைய நடுப்பகுதி. வலசௌஃப யுஅதீக யுஅதீக. ரப்புக ரப்புக. وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. தான் நாங்க படிச்சிக்கிறோம் பாது. فَتَرْضَى 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 وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. ஐவா ஃபதர்தா. நாங்க இந்த கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். மறு நாங்க முடிச்சு காட்ட பாருங்க, சத்தமா கேடுங்க. அப்படின்னு வலசௌஃப யுஅதீக யுஅதீ தா யுஅதீகன இல்ல, யுஅதீகனால் இப்படி தான் வரும். யுஅதீக இப்படி தான் வரும். யுஅதீக. அப்ப அப்படி வரும். வலசௌஃப யுஅதீக யுஅதீ தி யுஅதீக وَلَسَوْفَ يُعْطِي يُعْطِي طِي طِي இல்ல, தீக்கும் طِي. وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. ஐவா يُعْطِيكَ ضاد வருது உங்களுக்கு. وَلَسَوْفَ ஐனக்கும் முடியும். وَلَسَوْفَ நாங்க படிச்சுக்கிறது ஐன் وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. ஐ பாரக்கல்லாஹ் ஃபீக். وَلَسَوْفَ وَلَسَوْفَ சரி சொல்லுங்க. சௌ இல்ல, وَلَسَوْفَ வலசௌசீன் சரிக்க கூடாது. யுஅதீக ரப்புக ஃபதர்தா. த ஃபதர்தா இல்ல, ஃபதர்தா வாது. வலசௌஃப சொல்லுங்க.
யுஅதி தா நாங்க படிக்கிற எழுத்து. யுஅதீக எப்படி? ரப்புக கொஞ்சம் இன்னும் வரணும். யுஅதீக தாவ நல்லா மொழியணும். ரப்புக ஃபதர்தா ضاد اي بارك الله فيك بل سوف يعطيك فترضى ரைட் நீ சொல்லுங்கம்மா. يعطيك طا طا வரணும். يعطيك எங்கட எழுத்துங்க. يعطيك நீங்க மொழிங்க இஷ்டமா? ரைட் அப்துல்லா சொல்லுங்க. ஐ பாரக்கல்லாஹு ஃபீக். ஐ பாரக்கல்லாஹு ஃபீக். சரி ஐ يعطيك أي فترضى يعطيك طاء أي فترضى. என்ன மாணவர்கள் நாங்க கேட்டுப்போம். நீங்க ஹஸ்ஸான் சொல்லுங்க பாப்போம். சத்தம் போட்டு விளங்குது இல்ல? يعطيك அப்ப வல சௌஃப. நாங்க இன்னொரு உதாரணத்தை நாங்க பார்ப்போம். முக்கியமான லேசா சூரா தாரிக் வரக்கூடிய முதல் வசனம். வஸ்ஸமாஇ வத்தாரிக். வஸ்ஸமாஇ ஏன் நீட்டண்டால் நல்லா பாத்துங்க. சும்மா ஒரு பாய்தாக்கம் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, ஒரு அலிஃபுக்கு பின்னால அலிஃபுக்கு பின்னாடி சுக்குன் தான் வரும். அரபுல எங்கேயும் அலிஃபுக்கு ஹரக்கத் வராது. இந்த அலிஃபுக்கு பின்னால் ஒரு ஹம்சு வந்தால் அந்த இடத்துல வந்து அல் மத்துல் அல் வாஜிப் அல் முத்தஸிலிக்கு அல் மத்துல் அல் வாஜிப் அல் முத்தஸிலிக்கு இந்த வஸ்ஸமாஇ வத்தாரிக். கொஞ்சம் நிட்டு, அதாவது 5-6 ஹரக்கத்துன்னு சொல்லுவாங்க. வஸ்ஸமாஇ வத்தாரிக் வஸ்ஸமாஇ வத்தாரிக் வத்தாரிக். நீ சொல்லுங்க. ஐ வத்தாரிக் இல்ல வத்தாரிக். நாங்க படிச்சிருக்கிறோம் மதரசால கூட. வஸ்ஸமாஇ வத்தாரிக். காஃப் பாருங்க, இந்த காஃப் நாங்க நிப்பாட்டும் போது காஃபுக்கு ஹரக்கத் வந்திருக்கும். ஆனா நிப்பாட்டக்கூடிய நேரத்துல அந்த காஃபுக்கு நாங்க சுக்குன் செய்வோம். அது உங்களுக்கு தெரியும். இந்த காஃபை நாங்க நிப்பாட்டுகின்ற போது இந்த காஃப் அப்படிதான் நாங்க பண்ணுவோம். வஸ்ஸமாஇ வத்தாரிக். வத்தாரிக்னு நாங்க ஓதுறது அது தஜ்வீத் ரீதியா இல்ல. வஸ்ஸமாஇ வத்தாரிக் எப்படி நீங்க சொல்லுங்கம்மா. ஐவா நல்ல. ஐ வத்தா வத்தாரிக் பாருங்க. தான கொல பாருங்க. ஐ ஐ பாரக்கல்லாஹு ஃபீக். ஐ பாரக்கல்லாஹு ஃபீக். ஐ வத்தாரிக் மொழியலாம். வத்தாரிக் பாருங்க. வத்தாரிக் வத்தாரிக் தா. ஐ பாரக்கல்லாஹு ஃபீக். வஸ்ஸமாஇ வத்தாரிக். ஐ ஐ பாரக்கல்லாஹு ஃபீக். ஐ பாரக்கல்லாஹு ஃபீக். வத்தா வத்தாரிக். نعم
கொஞ்சம் வரணும் உங்களுக்கு, சரிதானே? வஸ்ஸமாஇ வத்தாரிக் சொல்லுமா? வஸ்ஸமாஇ வத்தாரிக் கொஞ்சம் வரணும், சரிதானே? யஹ்யா சொல்லுங்க. வஸ்ஸமாஇ வத்தாரிக். அப்ப இந்த தா இன்னொரு உதாரணத்தை நாங்கள் எழுதுவோம். பாருங்க وَإِذَا الْعِشَارُ عُطِّلَتْ. எப்படி? وَإِذَا الْعِشَارُ நாங்க ஷீன் படிச்சிருக்கிறோம். நாவுடைய நாக்கன் எங்கிருந்து வெளிப்படுது? நடைபோகுது, இப்படிதானே? وَإِذَا الْعِشَارُ وَإِذَا الْعِشَارُ عُطِّلَتْ. எப்படி? இல்ல வரல. وَإِذَا الْعِشَارُ عُطِّلَتْ وَإِذَا الْعِشَارُ عُطِّلَتْ وَإِذَا الْعِشَارُ عُطِّلَتْ. நாங்க படிச்சுக்கிற ஐன் வருது எனக்கு. ஐன் நாவின் தொண்டையுடைய நடுப்பகுதி ஐ வந்தது. நாங்க தால் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். வஇதல் பாருங்க தாங்க சொல்லுங்க. வஇதல் அடுத்த பாடத்துல நாங்க படிப்போம். வஇதல் இஷாரு உத்திலத். எப்படி? கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேண்டி செய்ய வழி இல்லை. வஇதல் இஷாரு நீங்க பழைய முடிஞ்சுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், எழுத்துக்கள் வெளிப்பட்டுச்சுனால் அதுக்கு பின்னால உங்களுக்கு கஷ்டம் இல்லை, நீங்க சாதாரண ஓதுவீங்க. வஇதல் இஷாரு உத்திலத் عطلت عطلت وإذا العشار عطلت. اي good bob உங்கள காணல ஜிப்பு போட்டு வந்து சொல்லுங்க. ஐ பாரக்கல்லாஹ். عطلت சரி சரி. ஐ ஐஷாரு இந்த இடத்துல நாங்க நீட்டது இல்லை. அலிஃபுக்கு பின்னால் ஒரு ஹம்ஸா தான் நாங்க நீட்டுவோம். வஇதல் ஐஷாரு இந்த இடத்துல வந்து இரண்டு ஹரக்கத், அதாவது ஷா என்றால் வந்துடும். ஷா வஇதல் ஐஷாரு உத்திலத். அப்படியே வந்துடும். ரைட். நீங்க 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 ஐ பாரக்கல்லாஹ் ஃபீக். ஐ வஇதல் ஐஷாரு ஐன் கொஞ்சம் வரணும், சரிதானே? பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க சொல்லுங்க, சரியாதா? தொல்லா சொல்லுங்க. ஐ பாரக்கல்லாஹ் ஃபீக். நீங்க சொல்லுங்க. ஐ பாரக்கல்லாஹ் ஃபீக். வஇதல் வஇதல் ஐவா நாம் ஐஷாரு உத்திலத். ஐன் ரெண்டு இடத்துல வருது. வஇதல் ஐஷாரு 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 உத்திலத் உத்திலத். கொஞ்சம் உத்திலத் உத்திலத். நம்ம வரணும், சரிதானே? ஐன் கொஞ்சம் வரணும். ஐஷாரு ஐன் ஐன் வரணும். உத்திலத். நீங்க சொல்லுங்க. ஐ ஐஷாரு ஐன். கொஞ்சம் சில நேரங்கள் சில உங்கள்கிட்ட கேட்டா அப்ப ஐன் நாங்க படிச்சுக்கிற ஐன் கொஞ்சம் மறுபடியும் நாங்க மீட்ட வேண்டியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க மீட்டுவோம். இருக்கா ஐன் நல்லா வரணும். அதாவது கொஞ்சம் ஆரம்பத்துல எடுத்துக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வஇதல் ஐஷாரு உத்திலத் வஇதல் ஐஷாரு உத்திலத். ஒரே ஒரு வருஷம் படிப்போம். சூரா அல் முத்தஸ்ஸிர்ல வரக்கூடிய ஒரு ஆயத்து.
வசியாப சா இங்க வசி சா பாருங்க வசியாபக ஃபதஹிர் வசியாபக ஃபதஹிர் வசியா சா வசி வசியாபக ஃபதஹிர் وثيابك فطهر ايوه نشوفوا وثيابك وسيل وسي تا فطهر وثيابك فطهر فطهر ஃபதா இல்ல ஃபதா ஃபதஹிர் கொஞ்சம் போதாது ஃபா தா தா கொஞ்சம் நாங்க எடுத்து ஃபதஹிர் எப்படி ஃபதஹிர் வஸியாபக ஃபதஹிர் தா ஃபதஹிர் எப்படி ஃபதஹிர் ஃபதஹிர் நீங்க சொல்லுங்கம்மா வஸியாபக சிரிக்காதீங்க வஸியாபக ஃபதஹிர் கப்பட தேவையில்லை நீங்க சொல்லுங்க ஃபதஹிர் ايوه வஸியாபக ஃபதஹிர் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை நீங்க சுத்தப்படுத்திக்கங்க உங்களுடைய தொழுகை நேரத்துல நீங்க ஆடையை சுத்தப்படுத்திக்கங்கன்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றார் வஸியாபக ஃபதஹிர் நான் சரி ஃபதஹிர் நாம ஃபதஹிர் நீங்க நல்ல வருது ஃபதஹிர் நாங்க படிச்சிக்க பாட எடுக்க ஃபதஹிர் தா கயிர் சில நேரங்கள் இந்த இடத்துல வந்து பிலால் வரும் நாங்க திருத்திரன் சொன்னா வந்து உங்களுக்கு விளங்கணும் பண்றதுக்காக வேண்டி நீங்க வீடுகளை போனா கட்டாயமா இதை நாங்க மீட்டணும் மீட்டாம வந்து சொன்னா உங்களுக்கு சில நேரம் மறுபடியும் மறக்கும் இடங்கள் மறக்கும் கயிர் அப்ப நாங்க இன்றைக்கு இதோட நாங்க இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்வோம் என்னுடைய குர்ஆன் ஓதுறது இருக்குது ஒரு 10 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்றைக்கு படிப்போம் அப்ப நாங்க இன்றைக்கு படிச்ச எங்களுடைய பாடத்துல சுருக்கம் எங்களோட 11வது பாடம் நாவுடைய நுனிப்பகுதியிலிருந்து வெளிப்படக்கூடிய எழுத்துக்கள் 3 தால் தா தா தால் தா தா தாலையும் தாவையும் பொறுத்தவரையில சாதாரணமாக மொழியறதுக்கு முடியுமான எழுத்து இந்த தாவை பொறுத்தவரையில கூடுதலா பயிற்சி வேணும் அதனால நாங்க தாவுக்கு மட்டும் இந்த இடத்துல கூடுதலா பயிற்சி வேணும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நாங்க இந்த எழுத்துக்களை மீட்டி விட்டு தான் அடுத்தடுத்து போக வேண்டியது இப்ப நாங்க குர்ஆன் ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிஷம் நாங்க வளமையா ஓதுறது குர்ஆன் நஸ்பீர் குர்ஆனை கொடுங்க அவங்க நீங்க பெரிய வெளியாக அப்படி இருந்துங்க உங்களுக்கு குர்ஆன் வரும் இன்ஷா அல்லாஹ் பெரிய எழுத்து குர்ஆன் அந்த வெளி சகோதரர்களுக்கு வந்து பெரிய எழுத்து குர்ஆனை கொடுங்க நாங்க அன்றைக்கு முடிச்சு சூரா நாசியாத்துல இன்றைக்கு நாங்க எழுத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு எழுத்து படிப்போம் சூரா தாரிக் எடுங்க சூரா தாரிக் எடுத்து சூரா தாரிக் வேணும் அல்லத்தா வருது வருது ஐவா சூரா தாரிக் சூரா தாரிக் அதாவது முதலாவது ஜுஸுல பக்கத்துல வாங்க எடுத்து கொடுங்க என்னோட ஒரு சகோதரருக்கு சூரா தாரிக் சின்ன குர்ஆன்ல எத்தனாவது பக்கம் சொல்லுங்க எத்தனாவது பக்கம் 1வது ஜுஸ்ல எடுத்து கொடுங்க சூரா தாரிக் எடுத்து கொடுங்க வஸ்ஸமாய் வத்தாரிக் நாங்க எங்க எழுத்தோட சம்பந்தப்பட்ட எழுத்துன்றதால அதை நாங்க கொஞ்சம் ஓதுவோம் நாங்க வளமையா ஓதிக்கு மாதிரி சூரா நாசியாத்துல நாங்க அன்றைக்கு நிப்பாட்டினோம் அதை கொஞ்சம் இன்றைக்கு நாங்க வஸ்ஸமாய் வத்தாரிக் அழகான ஒரு சூரா
நல்லா பார்த்துங்க, நல்லா கேளுங்க. நாங்க படிச்சோம். இப்ப சமா இப்ப கேட்க போறோம். நாங்க ஓதரத்தை நாங்க கேட்க போறோம். அதுல நான் வார்த்தை சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். இப்படித்தான் ஓதுறேன். நீங்க எடுத்து கொடுங்க. சரியா? அவருக்கு எடுத்து கொடுங்க. எடுத்துட்டீங்களா? சரியா? ரைட் ரைட். பிஸ்மில்லா. நல்லா கேளுங்க. இந்த எழுத்து எப்படி மொழிகிறது, ஒவ்வொரு எழுத்துக்களும் எப்படி வருதுன்றத பாருங்க இன்ஷா அல்லாஹ். நான் மறுபடியும் உங்களுக்கு நான் மீட்டுவோம். நீங்க ரைட். நாங்க அன்னைக்கு நான் உங்களுக்கு வளமையா சொல்லித்தார சிறந்தன் இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையுடைய சட்டம் பாருங்க. எனக்கு பிஸ்மில்லா பிஸ்மில்லா அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால கசரு வந்தால், அதாவது நாங்க கசர்ன்றது வம்மு கசரு உங்களுக்கு தெரியும். கசரு அல்லாஹ் வார்த்தைக்கு முன்னால் இருக்கணும். அல்லாஹ்வுக்கு கசரு வாரதல்ல. இங்க பாருங்க பிஸ்மில்லாஹி இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹ் வார்த்தைக்கு முன்னால கசரு வந்திருக்குது. அல்லாஹ் வார்த்தைக்கு முன்னால கசரு வந்தால், அதாவது இந்த அல்லாஹ் வார்த்தை, அல்லாஹ் அந்த வார்த்தைய அதாவது கணம் இல்லாம மென்மையா பாருங்க. பிஸ்மில்லா பிஸ்மில்லா ஏண்டால் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பத்தகு வந்தால் அல்லாஹ்வை கொஞ்சம் கனமா ஓதணும். அது சில நேரம் வந்து நாங்க சொல்லி காட்டுவோம். அப்ப அல்லாஹ்வுக்கு மேல கசர் வந்தது பிஸ்மில்லா சர்வசாதாரண நோமலா பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்ற கூடாது. பிஸ்மில்லா அப்படித்தான் வந்து வண்டிக்குது. அல்லாஹ் அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் அல்லாஹ்ண்டும் போது அல்லாஹ்வுக்கு மேல பத்தகு வந்தீங்க. நாங்க அல்லாஹ்ன்றதை விட அல்லாஹ் அப்படிதான் நாங்க சொல்லி வேண்டியது. அப்ப பிஸ்மில்லா அல்லாஹ்வுக்கு முன்னால கசரு வந்தால நாங்க பிஸ்மில்லா இலகுவா ஓதுறோம். என்ன பாருங்க வஸ்ஸமாஇ வத்தாரிக் பாருங்க வத்தாரிக் காஃப் நாங்க எப்படி நிப்பாட்டறத பாருங்க. இதுல அந்த எழுத்துக்கள் நான் நினைக்கிறேன் பெரும்பான்மையான எழுத்துக்கள் இதுல கடைசி வந்து அந்த வத்தாரிக் கல்கலான்னு சொல்லுவாங்க. 5 எழுத்து இருக்குது. அந்த 5 எழுத்துக்கோட சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் தான் வருது. இது பாருங்க வமா அத்ராக அது தாலுக்கு சுக்குன் வந்திருக்குது. இந்த தாலும் இந்த கல்கலான கூடிய அந்த வகையை சார்ந்ததுதான். எப்படி தா அதே மாதிரி தால் சுகுரா குப்ரான் இருக்குது. நாங்க சில சட்டமா படிப்போம். வமா அது வமா அத் இல்ல அது வமா அத்ராக மத்தாரிக். நாம் பாருங்க இதுல வந்து அன்னஜு ஜீமுக்கு சுக்குன் வந்து ஜீமும் இந்த குடும்பத்தை சார்ந்தது. அப்ப தா தால் ஜீம் வரும். அன்னஜு அன்னஜ் இல்ல அன்னஜு. ஆனா மத்த எழுத்துக்களை பொறுத்தவரை நாங்க அதை நாங்க எப்படி மொழி சொன்னால் தாலுக்கு தாலசுமா, அதாவது அந்த எழுத்துக்கு சுக்குன் வந்தால் அந்த எழுத்துக்குரிய மாதிரி நாங்க. இதை பொறுத்தவரையில வமா அத்ராக அன்னஜு அன்னஜ் அன்னஜ் இல்ல அன்னஜ் கலக்கணுங்களே அன் அன்னஜ்மு சாகிப் பாவம் எழுத்து 4வது எழுத்து அன்னஜ்மு சாகிப் சாகிப் பாவுக்கு சுக்குன் வந்திருக்குது. எனவே பு பாவுக்கு சுக்குன் வந்திருக்குது நிப்பாட்டும் போது 4வது எழுத்து. நாம் அடுத்த காஃப் வரும். இது நாங்க இன்ஷா ஹாஃபில் லா எப்படி வெளிப்படுறது இன்ஷா அடுத்த பாடத்துல நாங்க இந்த பாடத்தை எழுத்த மீட்டி விட்டு நாங்க பார்ப்போம். நாம் ஹாஃபில் பாருங்க, ஹா தொண்டையுடைய நடுப்பகுதியில் ஹாஃபில் பாருங்க எப்படி முடிகிறது. நாம் நாம் மிம்மா குலிக் காஃபுக்கும் சுக்கூன் அங்க வருது நிப்பாட்டும் போது. அப்ப காஃபும் இந்த இது எழுத்தான் குலிக் 5 எழுத்தும் 2 ஆயத்து 4 ஆயத்துக்குள்ள 5 எழுத்தும் வந்துட்டு. பாருங்க நான் சொன்ன உங்களுக்கு மாயின் ஒரு சட்டம் ஒண்ணா உங்களுக்கு ஆரம்பத்தில் படிச்சதுங்க. எங்க இடத்துல நம்ம படிச்சு தரல உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க மாய் மின் மாயின் மின் ஓகே மாயின்
இந்த அலிஃபுக்கு பின்னால ஹம்ஸ் வந்தால் இந்த மாண்ட இந்த சொல்ல நாங்க நீட்டணும். இது தஜ்வீதுல முஸ்தாபன் சொல்லுவாங்க. இதுல என்னது, இதெல்லாம் நாங்க கவனிச்சு ஓத வேண்டிய உண்டு. மிம்மாயின் மிம் ஒரு 5 சொல்லுவாங்க, 5 ஹரக்கத்துவாங்க. மிம்மாயின் நீட்டுனாங்க. நீட்டுறதுக்கு பாருங்க, பொதுவாக குர்ஆன்ல எப்படி போடுவாங்க, ஒரு அடையாளம் பண்ணி போடுவாங்க. நீட்டுறதுக்கு அடையாளம் பண்ண காட்டுறது தான் அது. நாம் إنه على رجعه إنه على عين على رج பாருங்க ஜீமுக்கு சுக்குன் வந்திருக்கு. إنه على رجعه لقادر لقا قاف நாவுடைய கடைசி போது அங்க ஆரம்பம் لقادر. நான் பாருங்க சராயிர் ராவுக்கு ஃபதா வந்ததால சராயிர். நான் நான் பாருங்க வஸ்ஸமாஇ, நான் வசனத்தை நான் சொன்னேன். வஸ்ஸமாஇ பாருங்க மீமுக்கு மேல அப்படியே ஒரு கோடு போட்டிக்கு, இப்படி ஒரு கோடு போட்டிக்க நீட்டுறதுக்கு அவனுக்கு. வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜ் ரஜ் ஐன் நான் நிப்பட்டதா. والأرض ذات الصدع نعم إنه لقول فصل نعم فصل வாங்கினீங்க. நாங்க ஃபஸ்ல் என்றல்ல, சாதுக்கு சுக்குன் தான் வந்திருக்குது. ஃபஸ்ல் என்று பட்டா சாதுக்கு லம் வந்த மாதிரி இருக்கும். அப்ப சாது வந்து கல்கராவில் எடுத்துல ஃபஸ்ல் ஃபஸ்ல் ஃபஸ்ல். அதான் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் ஃபத்ஹ் என்றால் சிக்கலாய் பாருங்க. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வல் ஃபத் நாங்க வல் ஃபத் என்றால் தாவுக்கு லம்ம நாங்க போட்ட மாதிரி இருக்கும். வல் ஃபத் வல் ஃபத். ஆனா கல்கலாவோட எடுத்து வந்தால் கொஞ்சம் நாங்க அப்படித்தான் ஓத வேண்டியிருக்கு. இங்கனக்கு சது சது தாலுக்கு சுக்குன் வந்து கூட நாங்க சது ஓதுவோம். ஆனா இது ஃபஸ் ஃபஸ் சாதுக்கு சுக்குன் வந்து, எனவே சாது வந்து கல்கலாவோட எடுத்து. நாம் பாருங்க யகீதுன யகீதுன இல்ல யகீதுன காஃப் யகீதுன கைதா. நாம் فمهل الكافرين قافرين இல்ல فمهل الكافرين أمهلهم رويدا راவுக்கு லம்ம வந்திருக்கு رويدا. خير جزاكم الله خير. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க செஞ்சோம். இன்றைக்கு நாங்க சில எழுத்துக்களை படிச்சோம், அதே மாதிரி குர்ஆன் நாங்கள் ஓதினோம். கட்டாயம் நாங்க வீடுகளுக்கு போனோம்னு சொன்னால் நாங்க படிக்கிறத வச்சு குர்ஆன் ஓத வேண்டியது. நாங்க ஒரு பக்கம் ஓதினாலும் கூட நாங்க படிக்கிற பாடத்தை வச்சு கொஞ்சம் மீட்டி ஓதினோம்னு சொன்னால் மிச்சம் பிரயோசனமாயிருக்கும். இதோட நாங்க முடிச்சுக் கொள்றோம். சுப்ஹானக வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக